अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 16/2/2024. இன்றைக்கி பாபாவை நம்ம சந்திக்கிறதுக்கு தயாராகிட்ருக்குறோம். பாபாவை ஆவாகனம் செஞ்சிட்ருக்குறோம். பாருங்கள், இந்த மணித்துளி, இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு அற்புதமான நாள். சுயம் பரமாத்மா என்னை சந்திக்க வரார். அநேக ஜென்மத்துக்கான ஆஸ்தி வரதானங்களை சக்தி கொடுக்கறதுக்கு பாபா இன்றைக்கி ஆயத்தமாயிட்டு வரார். அப்போது பாபா அவ்வளவும் எனக்கு எல்லாமே கொடுக்கறதுக்கு வராங்க. எல்லா சக்திகளையும் எல்லா குணங்களையும் நான் அதை ஸ்வீகாரம் பண்ணிவிட்டு அநேக ஜென்மத்துக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும். அப்படின்னா நம்மளோட புத்தியை, நம்முடைய பாபா சொல்கிறாங்கள, புத்தியை என்ன பண்ணணும்? சுத்தப்படுத்தி வச்சுக்கணும். தங்கமான புத்தியாக வச்சுக்கணும், பியூராக வச்சுக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும், கிளியராக வச்சுக்கணும். அப்போது அந்தளவுக்கு என்னாகும்? ஆத்மா தன்னை இன்னும் எனர்ஜெட்டிக்காக, இன்னும் சக்திசாலி ஆக்கிக்கும். ஏன்னா பாபா வர்றதே எதுக்காக? என்னை சந்தித்து எனக்கு என்ன அநேக ஜென்மத்துக்கு தேவைப்படுதோ, 5000 வருஷம் நான் பிரயாணம் செய்யணும், அடுத்த கல்பம் ஆத்மா சொல்லணும்ல. ட்ராமா படி எல்லாமே நடக்குது. ஆனாலும் நாம் நம்மளை என்ன பண்ணணும்? தயாராக வச்சுக்கணும். என்ன நான் ரெடியாக வச்சுட்டேன் அப்படின்னா பாபா கொடுக்கக்கூடியதை என்ன பண்ண முடியும்? உள் வாங்க முடியும். இப்போ இன்றைக்கி நாள் முழுவதும் நம்மளுடைய சிந்தனைகளை அந்த அவ்வியக்த உணர்வுக்கு அப்போ அந்த அவ்வியக்த உணர்வுக்கு போகும்போது தான் பாபா எனக்கு என்ன கொடுக்க வராங்க, பாபா எனக்கு என்ன நிறச்சிட்டு போகிறதுக்காக வராரு, அதை நமக்கு ஃபீல் ஆகும். நான் இதை எனக்குள்ளே நிறச்சிக்கணும், இதை நான் பயிற்சி செய்யணும், இப்படி என்னோடய ஸ்திதி இருக்கணும், இப்படி நம்முடைய வைப்ரேஷன் இருக்கணும். அந்த உணர்வுகள் அந்த
எண்ணம், லட்சியத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். अच्छा मीठी बच्चे अब अशरीरी होकर हर घर जाना. இன்னைக்கு பாபா தலைப்பே அதான் சொல்கிறார். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் அஷரீரி ஆயிட்டு வீட்டுக்கு திரும்பணும். ஆகினால் जब किसी से बात करते हो तो आत्मा भाई भाई समझ बात करो. அதனால் எப்போ நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, ஆத்மா சகோதரன் சகோதரன் என்று புரிந்து பேசுங்கள். தேகி அபிமானி ரேனைக்கு மேனத் கரோ. ஆத்மா அபிமானி ஆகுவதற்கான மேனத், முழுமையான முயற்சி செய்யுங்க. பவிஷ்ய ராஜ் திலக் பிராப்த் கர்ணிக்கு ஆதார் கியா ஹை. எதிர்கால ராஜ்ய திலகத்தை பிராப்தமாக அடைவதற்கான ஆதாரம் என்ன? ஸோ ராஜ்ய திலகம் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணணும்? அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரே ஒரு விஷயந்தான். பாபா சொல்கிறாங்க, படிப்பு. ஹரேக்கோ பட்கர் ராஜ் திலக் லேனா. நீங்கள் ஒவ்வொருவருமே படித்து என்ன பண்ணணும்? ராஜ்ய திலகத்தை அடையணும். बाप की है पढ़ाने की ड्यूटी, इसमें आशीर्वाद की बात नहीं. பாபாவுடைய டியூட்டி என்ன? படிப்பு சொல்லிக் கொடுக்கணும், படிக்க வைக்கணும், அதுதான் டியூட்டி. இதில் ஆசீர்வாதத்துக்கான விஷயம் எதுவும் இல்லை. பூரா நிச்சயம் தோ ஸ்ரீமத் பர் சல்தே ரோ. முழு நிச்சயம் இருக்குன்னா ஸ்ரீமத் பண்ணி நடங்க. கஃபலத் நை கர்னி. இதில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. நிச்சயம் ஏற்பட்டுட்டா பாபா எப்படின்னு நடத்துகிறாங்க, ரைட், இந்த ஜென்மா முழுவதும் அவ்வளோதான். ஸ்ரீமத் படி தன்னை நடத்தும். அந்த விஷயத்தில் நம்ம பிறரோடு என்ன செய்யக்கூடாது? ஒப்பிடக்கூடாது. இவர் ஸ்ரீமத் இருக்காங்களா, இவர் ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களா? நமக்கு நிச்சயம் ஏற்பட்டுட்டு பாபா என்ன நடத்துகிறாங்க. அகர் மதபேதமே ஆக்கர் படாய் சொடித்து நாப்பா சொல்லுங்க. அதனால் கருத்து வேறுபாட்டில் வரக்கூடாது. கருத்து வேறுபாட்டில் படிப்பை விட்டுவிட்டால் தேர்ச்சி அடைய முடியாது. इसलिए பாபா कहते मीठी बच्चे अपने ऊपर रहम करो. அதனால தான் பாபா என்ன சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே தன் மீது இரக்கம் காட்டுங்க. ஆசீர்வாத் மாங்கனினே படாய் பர் தியான் தேனா. ஆசீர்வாதம் பாபாட்ட போய் கேட்கக்கூடாது. பாபா எனக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, நான் நல்லா படிக்கணும், நல்லா தாரணா பண்ணணும் அப்படின்னு பாபாட்ட போய் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. பாபாட்ட போய் எதையுமே பாபா என்ன சொல்கிறேன், என்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் வள்ளல் கொடுத்து கொண்டே இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும்? அதை எடுத்துக்கிட்டே இருங்கன்றார் பாபா. என்ன தேவையோ எடுத்துக்கோங்க, பாபாட்டேருந்து எடுத்துக்கிட்டேன். படாய்ப்பார் தியான் தேனா. படிப்பில் கவனம் கொடுங்க. என்னென்ன விஷயம் பாபா எனக்குள்ளே இந்த மாற்றத்தை கொண்டு வரணும், எனக்குள்ளே இந்த விஷயத்தை பயிற்சி பண்ணணும், இந்த ஸ்திதியை நான் கொண்டு வரணும், இப்படி என்ன வேணுமோ என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாணியில் பாபா என்னென்ன சொல்கிறாங்க, படிப்பில் கவனம் கொடுத்து அதை அண்டர்லைன் பண்ணால் மாற்றிடும். அதுதான் பாபா அட்டென்ஷன்னு சொல்கிறார். ஓம் சாந்தி. சுப்ரீம் டீச்சர் பச்சுங்கோ படாதே. சுப்ரீம் பாபா குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறார். பச்சே ஜான்தே பரம்பிதா பரமாத்மா பிதா பி ஹே டீச்சர் பி ஹே. நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், பரம்பிதா பரமாத்மா அப்பாவும் இருக்கிறார், டீச்சராகவும் இருக்கிறார். ऐसा तुमको पढ़ाते जो और कोई पढ़ा ना सके. அப்படி பாபா உங்களுக்கு படிப்பிக்கிறார், வேறு யாருமே கற்றுத்தர முடியாது. तुम कहते हो शिव बाबा हमको पढ़ाते. நீங்கள் சொல்கிறீங்கள शिव बाबा எனக்கு படிப்பிக்கிறார். अब ये बाबा कोई एक का नहीं, बाबा ஒருவருடையவர் கிடையாது. மன் மனா பவ மத்தியாஜி பவ. इसका अर्थ समझाते. ஒரு பாபா, இவன் பாபா ஒருத்தருக்காக உள்ளவர் அப்படி சொல்ல முடியாது. பாபா எல்லாருக்கும் சொந்தம், எல்லாருக்கும் அப்பா இல்லையா? மன் மனாபவா, மனதால் அப்பாவை நினைவு செய்யணும். மத்தியாஜி பவ. மத்தியாஜின்னு என்ன? ஆஸ்தி நினைங்க. அதனோட அர்த்தம் கூட பாபா தான் புரிய வைக்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள். குழந்தைகள், நீங்கள் இப்போ நல்லா புத்திசாலி ஆகிட்டீங்க. எல்லையற்ற அப்பா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு, அவரிடம் இருந்து தான் உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. எல்லையற்ற அப்பா என்ன சொல்கிறார்? உங்களுடைய ஆஸ்தி இது. இதை நீங்கள் ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. பாபா ஆத்மாக்களோடு பேசுகிறார். யார் கூட பேசுகிறார்? பாபா தேகத்தை பார்த்து பேசலை, தேக விஷயங்களை பற்றி சொல்லலை. அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, அதெல்லாம் கடந்தாச்சு. இப்போது பாபா ஆத்மா கூட பேசிகிட்ருக்கு, ஆத்மாக்குரிய விஷயங்களை சொல்லிகிட்ருக்கார். அபித்தும் ஜீவ் ஆத்மான்னு நீங்கள் யார் சரீரத்தில் இருக்கிறீங்க, ஆனால் கேட்குறது யார்? ஆத்மா உட்காந்து கேட்குது. அதுதான் சொல்கிறான், ஜீவாத்மா பேகத்துக்கா பாபி நிராகார். எல்லையற்ற அப்பா நிராகாரமாக இருக்கார். நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க. இந்த உடல், இந்த தேகம் மூலமாக பாபா நமக்கு படிப்பிக்கிறார். பிரம்மாவோட தேகத்தில் பாபா படிப்பிக்கிறார். அவருக்கும் ஏசனே சம்ஜிங்க. வேறு யாரும் இப்படிலாம் புரிய வைக்க முடியாது, வேறு யாரும் இப்படி புரிஞ்சுக்க முடியாது. ஸ்கூலில் கூட பாருங்கள், டீச்சர் படிப்பிக்கிறாங்க, சொல்கிறாங்க,
லௌகிக்க டீச்சர், லௌகிக்க குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறார். இவர் யார்? பரலௌகிக்க சுப்ரீம் டீச்சர், பரலௌகிக்க குழந்தைகளுக்கு படிப்பிக்கிறார். நீங்கள் கூட யார்? மூலவதனத்தினுடைய நிவாசிகள். நீங்களும் பரலோகத்தை சேர்ந்தவங்க. பாபாவும் அங்கிருந்தா வராரு, பரலோகத்தை சேர்ந்தவர். பாபா சொல்கிறாங்க, நான் சாந்தி தாமத்தோட நிவாசி. நீங்களும் யார்? சாந்தி தாமத்தினோட நிவாசி. நாம் இருவருமே ஒரே இடத்தை சேர்ந்தவங்க தான் சொல்கிறார். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். நான் பரமாத்மா, நீங்கள் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. அபித்தும் யஹா பாட்டு பஜார, இங்கே பாட்டு நடிச்சிட்ருக்குறோம். பாட்டு நடித்து நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? அதீத்தமாயிட்டீங்கன்றார் பாபா. முழு ஆதாரமும் இந்த படிப்பினுடைய இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அதில் தான் இருக்குது. இந்த உலகம் பெரிய நாடக மேடை. இதில் எல்லாரும் அவரவருடைய விளையாட்டை விளையாடுறாங்க. முழு சிருஷ்டி, சாரி சிருஷ்டி கர்மக்ஷேத்திரம். இந்த முழு சிருஷ்டியுமே என்ன? கர்மக்ஷேத்திரம். இஸ்மே கேல் ஹோ ரா, இதில் விளையாட்டு நடந்துட்டுருக்கு. ஏபி சுரத்துமே ஜான்தேவே பேகத் கா கேளன். இது கூட நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. இது எல்லையற்ற விளையாட்டு. இதில் பகல் இரவு ரெண்டுமே வரும். சூரியன் சந்திரன் பாருங்கள், எவ்வளோ பெரிய எல்லையற்ற பெரிய வெளிச்சம். சூரியனோட வெளிச்சத்தெல்லாம் ஒப்பிடவே முடியாது. இதெல்லாம் எல்லையற்ற. अभी तुमको ज्ञान भी है, रचता ही आकर रचता और रचना की आदिमती अंत का परिचित है. இப்போ ஞானம் இருக்குது. படைப்பவர் பாபா, படைப்போட ஆதிமத்தி அந்திம ரகசியம் சொல்கிறார். பாப் கத்தி தும்கோ ரச்சனா கி ஆதிமத்தி அந்த கா ராஸ் சுனானே. பாபா என்ன சொல்கிறாங்க? நான் உங்களுக்கு படைப்போட ஆதிமத்தி அந்திம ரகசியம் சொல்கிறேன். இது பாடசாலை. படானே வாலா அபோக்தா ஹை, ऐसा कोई नहीं कहेंगे हम अभोक्ता है. இது பாடசாலை. உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறவர் யார்? அபோக்தா. அபோக்தானா பாபா எதையும் என்ன செய்யறதில்ல, ஸ்வீகரிக்கிறதுலாம் இல்லை இல்லையா? இப்படி எந்த டீச்சராக சொல்லுவாங்களா நான் அபோக்தாவாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. अहमदाबाद में एक साधु ऐसी खाता था, परंतु बाद में ठगी पकड़ी गई. इस समय ठगी भी बहुत निकल पड़ी, बेशदारी बहुत है. சொல்லுவாராம், ஒரு சன்னியாசி அகமதாபாத்தில் இருந்திருக்கார். அவர் என்ன சொல்லுவார்? இந்த மாதிரி நான் எதையும் ஸ்வீகரிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் பின்னாடி தான் தெரிஞ்சுது அது ஒரு ஏமாற்று வேலையாக இருந்தது இல்லையா? இந்த நேரம் அந்த மாதிரி ஏமாற்றுறதெல்லாம் நடக்குது இல்லையா? வேஷதாரிகள் நிறைய இருக்கிறாங்க. इनको तो कोई वेश है नहीं, मनुष्य समझ श्री कृष्ण ने गीता सुनाई तो आजकल कितने श्री कृष्ण बन पड़े. இதில் இங்கே வேஷம் போகிறதுக்கெல்லாம் வேலை இல்லைன்ட்டார். ஆத்ம ஞானம்ன்றது யாரால் கொடுக்க முடியும்? ஆத்மான்ற விஷயத்தை பற்றி தெரியும். ஆத்மா உயிர் சக்தி இப்படிப்பட்டது, உயிர் சக்தி எங்கிருந்து வருது, அது எப்படி ஜென்மாடு, இந்த ரகசியங்கள்லாம் தெரிஞ்சவங்க தானே சொல்ல முடியும். இந்த உலகத்தில் நம்மளும் ஒரு நாடக பாட்டை ப்ளே பண்ணிகிட்ருக்கோன்னா நமக்கு இந்த முழு நாடகத்தை பற்றி எப்படி தெரியும்? யார் முழு நாடகத்தை ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்காங்க, யார் டைரக்ட் பண்ணுறாங்க? டைரக்டருக்கு தானே எல்லாருமே தெரியும் இல்லையா? ஒரு ஃபிலிம் செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாடகமே போடுறாங்கன்னா அது இயக்குனர் இருக்காங்க. அவங்களுக்கு தான் யாரோட பார்ட் என்னென்ன ஸ்டெப் வந்துட்டுருக்கு, அடுத்து என்ன மூவியினுடைய அடுத்த செஷன் என்ன இல்லையா, யார் என்ன பேசணும் அந்த இடத்துல, இதெல்லாம் டைரக்டர் மட்டும்தான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கவும் தெரியும். அவங்க தான் எல்லாமே செய்வாங்க, மற்றவங்கள செய்ய வைப்பாங்க. அப்போது அதில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகனுக்கு மற்றவங்கள பற்றி முழுசாக தெரியாது, என்ன நடிக்கணும் செய்யணும். அந்த மாதிரி தான் எல்லாரும் அவரவர் தெரிஞ்ச சிருஷ்டி பற்றி சொல்லுவாங்க. ஆனால் டைரக்டர் பாபா மட்டும்தான் சிருஷ்டியோட முழு ரகசியம் நமக்கு கொடுக்க முடியும். परंतु बाद में टही पकड़ी गई. பிறதான் என்னாச்சா, இந்த சன்னியாசி இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். கடைசியில் தெரிஞ்சு போச்சு, இது மாதிரி நிறைய ஏமாற்று வேலை நடக்குது, வேஷதாரிகள் இருக்காங்கன்றார் பாபா. ஆனால் இங்கே பாபா தன்னோட நாலேஜை சத்திய நாலேஜ் கொடுக்குறார் இல்லையா? இதில் வேஷத்துக்கான விஷயம்லாம் இல்லைன்ட்டார். மனுஷ சமஜ்தே ஹே ஸ்ரீகிருஷ்ணனை கீதா சுனாய். மனுஷங்க நினைக்கிறாங்களா ஸ்ரீகிருஷ்ணர் கீதை சொன்னார். ஸோ ஆஜ்கல் கிதனே ஸ்ரீகிருஷ்ண பன் பண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ரீகிருஷ்ணா வந்துட்டாங்க. அப்போ இத்தனை ஸ்ரீகிருஷ்ணத்தை ஹோத்து இவ்வளோ ஸ்ரீகிருஷ்ணா இருக்க முடியுமா? நான் கிருஷ்ணான்னு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிருஷ்ணாவுடைய அந்த கான்ஷியஸில் போகிறது, தன்னையே அந்த மாதிரி
நினைக்கிறது, நான் கோபியாக இருக்கேன், இல்லை கிருஷ்ணனாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது. அந்த உணர்வு நிலைக்கு போகிறது. அதில் நிறைய பேர் தானே ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாங்க, அவருடைய ஒரு அவதாரமாக இருக்காங்க, நாராயணனுடைய அவதாரமாக இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க, ராமனுடைய அவதாரமாக இருக்காங்க. ஏன் தும்கு சிவபாபா ஆக்கர் படாதே, இங்கே அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வேலையே இல்லைன்ட்டார் பாபா. இங்கே சிவபாபா டைரக்ட் வர வந்து அவரே படிப்பிக்கிறார், ஆத்மாக்களுக்கு சொல்கிறார். तुमको बार बार कहा गया कि अपने को आत्मा समझ बाई बाई को सुना. பாபா அடிக்கடி அவங்க சொல்கிறாங்க, தன் ஆத்மான்னு புரிஞ்சு சகோதரன் என்று புரிஞ்சு சொல்லுங்க. புத்தியில் இது இருக்கணும், பாபோட நாலேஜ் நான் சகோதர ஆத்மாக்களுக்கு சொல்கிறேன். மேல் ஃபீமேல் யாருனாலும் சரி, சகோதரன். அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, தும் சப் மேரே வர்சைக்கு ஹக்கு, நீங்கள் எல்லாருமே என்னோட ஆஸ்திக்கு உரிமையுடையவர். वैसे फीमेल को वर्षा नहीं मिलता है. ஃபீமேலுக்கு வந்து பொதுவாக ஆஸ்தி கிடையாது இல்லையா, ஏன்னா அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஏன் தோ ஹை ஹிசாபா, இங்கே எல்லாமே ஆத்மாக்கள் தான். நீங்கள் அதை பற்றி அந்த பேச்சுக்கு வேணாங்கிறார் பாபா. சகோதரின்றதே இல்லை, இங்கே எல்லாருமே சகோதரன் தான். ஆத்மா சகோதரன். அஷரீரி ஹோக்கர் ஜானா ஹைகர், எல்லாருமே அஷரீரி ஆயிட்டு வீடு திரும்பணும். अभी तो जो तुमको ज्ञान रत्न मिलते अविनाशी रत्न बन जाते. எந்த ஒரு ஞானம் இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களோ அந்த ஞானம் அழிவற்ற ஞானமாக உங்களுக்குள்ளே அது எப்பொழுதும் இருக்கும். ஆத்மா கூடவே அது பயணிக்கும். கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்த்தோன்னா தெரியும், எந்த ஒன்று நம்ம கூடவே பல ஜென்மங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கோம்னா நம்ம கேட்டு கிரகிக்கக்கூடிய இந்த ஞானம் தான். அதனால தான் பாபா ஞானம் அழிவற்றது, சக்திகள் அழிவற்றது, இதெல்லாம் பொக்கிஷம்னு சொல்கிறார் பாபா. அப்போது இந்த அழிவில்லாத ஞானம் நம்ம கூட தொடர்ந்து பல ஜென்மங்கள், இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த ஞானத்தை நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். அப்போ அதை ஆத்மாவில் நிறைய நினச்சிக்கணும் இல்லையா. அழியக்கூடிய விஷயங்கள், இங்கே இது நடந்தது, அங்கே நடந்தது, இந்த மனுஷன் இதை சொன்னாங்க, இந்த மனுஷன் இங்கே சேவைக்கு போகும்போது இதானது அதானது எல்லாம் இருக்கத்தானே செய்யும். குடும்பம், காரியம், விவகாரங்கள் எல்லாம். அதனால் அதை ஆத்மாவில் உட்காந்து சிந்தனை பண்ணுறனால எதை ஆத்மா எடுத்துகிட்டு போகும் இல்லையா, அது எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. பாபா சொல்கிறாங்க, அழிவில்லாத ஞான ரத்தினங்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நினச்சிக்கோங்க. ஆத்மா தான் ஞானக்கடல். பாபாட்டேருந்து ஞானம் எடுத்துக்குது. ஆத்மா ஹி சப் குச் கர், ஆத்மா தான் எல்லாமே செய்யுது. परंतु मनुष्यों को देह होने के कारण देही अभिमानी बनते नहीं. தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க குழந்தைங்க. அதனால் ஆத்மா அபிமானி ஆகிறது இல்லை. आप तुमको देही अभिमानी बन एक बाप को याद करना. இப்போ நீங்கள் ஆத்மா அபிமானி ஆகி ஒரு தந்தையை நினைவு செய்யணும். கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இல்லையா. லௌகிக குருமார்கள் கூட இருக்காங்க, அவங்க கூட நினைவு செய்கிறாங்க, மூர்த்தி வச்சிருக்கிறாங்க இல்லையா. சிவனுடைய சித்திரங்கள் இருக்குது, எங்கேயும் மனிதனுடையது, எங்கேயும் பாபாவுடையது. யோசிச்சு பாருங்கள், இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம். குருக்களுடைய ஃபோட்டோ செஞ்சு என்ன பண்ணுறாங்க, டாலரில் போட்டுக்கிறாங்க. சில பேர் அந்த மாதிரி அந்த சன்னியாசிகளுடைய இது இருக்கும் இல்லையா, அது டாலர் பண்ணி போட்டு நினைவுக்காக ஃபோட்டோ வச்சுக்குவாங்க, பூஜை செய்வாங்க குருமார்களுடையதை. பத்தி லோகோங்கோ அச்சா नहीं लगता कि दूसरों का फोटो पेन, அந்த மாதிரிலாம் ஒரு சாமியாரோ இல்லை ஏதோ ஒரு இது படங்களை என்ன பண்ணுறாங்க, டாலர் செஞ்சு போட்டுக்கிறாங்க இல்லையா. ஆனால் அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்கு சிலருக்கு பிடிச்சிருக்கு. சில பத்தி கணவன் என்ன சொல்கிறாங்களாம், எதுக்கு இந்த ஃபோட்டோலாம் நீங்கள் அணிஞ்சிக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. சிவக்கா பெண்ணங்க தோ சப்கா அச்சால. அதே பாருங்கள், சிவனுடைய இது போட்டுக்கிறோம், ஒரு சிவனோட டாலர் இருக்குது, லிங்கம் இருக்குது, இல்லை ஒளி இல்லையா, அதெல்லாம் போட்டால் என்ன சொல்கிறாங்க, இது நல்லா இருக்கு. கியோங்கி ஒத்த பரம்பிதா பாபா பாருங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. யாருனாலும் சரி, சின்ன குழந்தைங்களோ வயசானவங்களோ இல்லையா, கணவனோ மனைவி யார் வேணால் என்ன செய்ய, அந்த லிங்கம் இதை வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. லிங்கம் படம் போட்டிருக்கோம் அதில். ஏன்னா எல்லாருக்குமே பாபாவை பிடிக்கும்ல. பரம்பிதா அவர் உனக்கா சித்திரத்தை ஹோனாச்சே, பாபாவோட சித்திரங்கள் இருக்கணும். கழுத்து மாலையாக போட்டுக்கிறாங்க. பாபா நம்மளை கழுத்து மாலை ஆக்குறாரு, அதனால தான் அவங்க கழுத்து மாலை போட்டுக்கிறார். பக்தியில் போடக்கூடிய பழக்கம் உண்டு. தும் ருத்ரமாலாக்கா மோத்தி பண்ணீங்க, நீங்கள் கூட ருத்ரமாலையினுடைய முத்துக்களாக ஆகிறீங்க. இதோ சாரி துனியா ருத்ரமாலை பி, முழு உலகம் ருத்ரமாலை தான். பிரஜாபிதா பிரம்மாவுடைய மாலை இருக்குது. மேலே அந்த
மலர் சிவபாபா இருக்கார். அப்புறம் 2 மணிகளாக வரும். அது எப்படி எல்லைக்குட்பட்ட அந்த வரிசைக்கரம்னு சொல்கிறோம் இல்லையா, வரிசையாக 2 மணிகளாக, இது எல்லையற்றது. யாரெல்லாம் உலகத்தில் மனிதர்கள் இருக்காங்க எல்லாருமே அந்த மாலை, எத்தனை ஆத்மாக்கள்னா அந்த மாலையில் வந்துடும். ஆத்மா எவ்வளோ சின்னஞ்சிறிய புள்ளியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப சின்ன புள்ளி, சூக்ஷ்மமானது. எப்படி பாருங்கள், கசகசா இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம பக்கத்தில் கசகசா வைக்கிறோம் அப்படின்னா அந்த கசகசாவோட அளவுக்கும் நம்ம உடம்புக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. இப்போ எறும்பு போகுது, எறும்புக்கும் நம்ம உடம்புக்கும் வித்தியாசம். எறும்பு என்ன நினைக்கும், நம்ம பக்கத்தில் இருந்தால் இந்த உடம்பு பாருங்கள் எப்படி இருக்குது இல்லையா. எறும்போ இல்லை ஒரு ஈ எடுத்துக்கோங்க, இல்லை பூச்சி எடுத்துக்கோங்க, குட்டி குட்டி பிராணிகள் இருக்கு, அதோடு இந்த ஷரத்தை ஒப்பிடும்போது பெருசாக தெரியுது. அந்த மாதிரி அந்த எறும்பை விட, கடுகை விட, கசகசா விட சின்னது ஆத்மா. அவ்வளோ சின்ன ஒளிப்புள்ளி சக்தி இவ்வளோ பெரிய தேகத்தை இயக்குது இல்லையா. சின்ன தேகமோ பெரிய தேகமோ தேகத்தை இயக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ சக்தி இருக்குது ஆத்மாவில், ஆனால் ரொம்ப சூக்ஷமமானது. அதான் சொல்கிறாங்க, ஆத்மா சின்னஞ்சிறிய புள்ளி. ऐसे பிந்தி தேத்தே ஜாओ அனகின் தோஜா. புள்ளி வச்சுட்டே போனீங்கன்னா அப்படியே கணக்கில் அடங்காது போயிடும். நீங்கள் கணக்கு பண்ணி பண்ணி கலைப்படைஞ்சிடுவீங்கன்னு பாபா. பரந்து தேக்கோ ஆத்மா கா ஜால் கேத்தனா சோட்டா ஹை. ஆனால் பாருங்கள், ஆத்மாவோட மரம் எவ்வளோ சின்னதாக இருக்குது. பிரம்ம தத்துவம் ரொம்ப பெரிய இடம், ஆனால் ஆத்மாவோட மரம் அங்கே சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா ஆத்மா பெருசாக இடத்த எடுத்துக்காது. வா ஃபிர் ஹாத்தி ஹே பாட்டு பஜானே. அங்கேருந்து ஆத்மா கீழே இறங்குது நடிக்க. இங்கே தன்னுடைய பாகத்தை ரொம்ப நீண்டதாக செஞ்சிட்ருக்கு. அவரவருக்கு ஒரு பாகம் இருக்குது, அவரவருக்கு ஒரு ரோல் இருக்குது, அவரவர் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. எவ்வளோ பெரிய உலகம் பாருங்கள். எங்கெல்லாமோ ஏரோப்ளேன் போகுது, என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, அங்கே ஏரோப்ளேனுக்கெல்லாம் வேலையே இல்லை. ஆத்மாவுக்கு சோட்டா சா ஜாட் है, அங்கே ஆத்மாவோட சின்ன மரம் இருக்குது. ஏன் மனுஷங்க கித்தனை படா ஜாடு, இங்கே மனிதர்களோட மரம், அது ஆத்மாக்குள்ள மரம். ஆத்மாவுக்கு இடம் தேவைப்படாது இல்லையா, சின்னதாக இருக்கும். ये सब है प्रजापिता ब्रह्मा की संतान, जिसको कोई एडम कोई आदिदेव कहते. मेल फीमेल तो जरूर है, तुम्हारा है प्रवृत्ति मार्ग है. பிரஜாபிதா பிரம்மாவுடைய வாரிசுகள் நீங்கள். பாபாவை தான் என்ன சொல்கிறோம், ஆதாம் ஏவாள் என்று சொல்கிறோம். பிரம்மா பாபா மாமா. மேல் ஃபீமேல். உங்களுடையது என்ன, இல்லற மார்க்கம். ஸோ இல்லற மார்க்கம்ன்றது இல்லையா, இல்லற மார்க்கம் அப்படின்னாலே தாய் தந்தை குழந்தைகள் வந்துடுவாங்க. உலகத்தில் உள்ளது என்ன, துறவர மார்க்கம்ன்றது. துறவர மார்க்கத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதோட விளையாட்டு விஷயங்கள் வேறு. நிவர்த்தி மார்க்க கேள் ஹோத்தானே, இங்கே துறவர மார்க்கத்துடையதே கிடையாது. ஒரு கையால் எப்படி ஓசையை உருவாக்க முடியும் இல்லையா. இப்போ வண்டி இருக்குன்னா 2 மாடு சொல்லுவாங்களே. இப்போது ட்ரெயினுன்னா அந்த 2 தண்டவாளம் இல்லையா, அது போகணும், ஒரே மாதிரி போகணும். அப்போ தான் அந்த பிரயாணம் இருக்குது. வண்டியாக இருக்கலாம், காராக இருக்கலாம், எல்லாத்துக்குமே பாருங்கள் அந்த 2 லைன்றது இருக்கும். தோ ஹே தோ ஆப்பஸ் மே ரேஸ் கத்தி. 2 பேர்னா ஒருத்தர் மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும், பந்தயம் வைக்கணும். தூசரா பஹியா சாதனை தேதா தோ டீலே படிச்சா. இப்போது மாடே இருக்குன்னா 2 ஒரே மாதிரி மூவ் ஆகும். இன்னொன்று அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா, ஒரு மாடு படுத்துருச்சு, இல்லை ஒரு மாடால் நடக்க முடியல, ஏதோ ஒன்று, அப்போ இன்னொரு மாடு ஒன்றும் செய்ய முடியாது, சிரமமாயிடும், ஒரு டல் ஆகிடுது. அப்படியே வண்டிக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி. பரந்து ஏகே காரன் டஹர்னே ஜானா சாய். ஆனால் இங்கே அப்படி இருக்கக்கூடாதுன்ட்டார் பாபா. இங்கே கூட இருவரும் கிளாஸ்க்கு வர்றாங்க, கணவன் மனைவி, ஸ்திரீ புருஷ் வர்றாங்க இல்லையா. பிரதர் மாதாஜி வராங்க. ஒருத்தருக்கு முடியல, தாரணா செய்கிறதோ அல்லது யோகா பண்ணுறதோ ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா, இன்னொருத்தர் அதை பார்த்து பின்தங்கக்கூடாது. पहले பவித்திர பிரவர்த்தி மார்க்தா ஃபிர் ஹோதா அப்பவித்திர கிர்தேராது. முதல்ல தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது, பிறகு அப்பவித்திரமாய் கீழே இறங்கிட்டாங்க. உங்களுடைய புத்தியில் முழு ஞானமும் இருக்குது. ஏஜாட் கேசே படுத்தா, இந்த மரம் எப்படி வளருது, எப்படி இதில் அடிஷன் ஏற்படுது, இந்த மரத்தினுடையது எப்படி
வளருது. கோய் நிகால் நா சகே. மனுஷங்களுக்கு இதை பற்றிலாம் எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒருத்தருக்கும் படைப்பவர் பாபாவை பற்றியோ படைப்பினோட ஆதிமத்திய அந்திம ரகசியம் கிடையாது. इसलिए बाबा ने कहा था लिखो कि हमने रचयिता द्वारा चिता और रचना की नॉलेज का अंत पाया. அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை எழுதணும். நாங்கள் படைப்பவர் பாபா மூலமாக படைப்பை பற்றியும் படைப்பவர் பாபாவை பற்றியும் படைப்போட நாலேஜ், இந்த படைப்பு எப்படிப்பட்டது அதோட அந்திமத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம். சொல்லுங்கள். ஏதோ ஒருத்தர் நான் ரசிதாங்க அவங்க உலகத்தில் இருக்கவங்களுக்கு படைப்பவரையும் தெரியாது, படைப்பை பற்றியும் தெரியாது. अगर परमात्मा ये ज्ञान चला आता तो कोई बतावे ना. பரம்பரை ज्ञान चला आता तो कोई அப்போ சொல்கிறாங்களா இந்த ஞானம் பரம்பரையாக வந்துட்டு தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்களாம். பரம்பரையாக அது நடந்துட்டா அப்படின்னா யாருன்னா சொல்லணும் இல்லையா, தொடர்ந்து வந்தது தானே சொல்கிறாங்க. அப்படின்னா யாராவது பற்றி சொல்லிகிட்டே வரணும்ல, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் வேத சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கு. சிவாய் தும் குமாரியும் கி கொய் பத்தான். இந்த ஞானத்தை பற்றி படைப்பை பற்றி படைத்தவர் பாபா இல்லையா, ரட்சிதா. இதோட ரகசியம் எல்லாம் உங்களை தவிர வேறு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா பாபா உங்களுக்கு தானே சொல்கிறாங்க. நமக்கு தான் இதை பற்றி தெரியுது, நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. நாம தான் பிரம்மாகுமார் குமாரிஸ் மட்டும்தான் இதை பற்றி சொல்ல முடியும். ஹம் பிராமணம் கோஹி பரம்பிதா பரமாத்மா படாத்தே. பிராமண குழந்தைகளாக நம்மளை தான் பாபா படிப்பிக்கிறார். நாம் பிராமண குழந்தைகள் தான் உயர்ந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாக இருக்கும். சித்திரங்கள் கூட நீங்கள் அவசியம் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், காட்டி புரிய வைக்கணும். சித்திரம் இல்லாமல் இந்த விஷயத்தை அவங்களுக்கு தெளிவுபடுத்துறது கஷ்டம் இல்லையா. அதனால் சித்திரங்கள் அவசியம் வேணுங்கிற பாபா புத்தியில் உட்காராது. இப்போ ஏணிப்படி படம், சிருஷ்டி சக்கரம்னா அந்த படங்களை பார்த்தோன்னே நினைவுக்கு வந்தது சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த சித்திரங்கள் கூட ரொம்ப பெருசாக வேணுங்கிற பாவம். விதவிதமான தர்மத்தினுடைய மரம் பாருங்கள், இது எப்படி வளருது, எப்படி இது ஆரம்பமாகுது, இது கூட பாபா புரிய வைக்கிறார். ஆகே தோ காத்தே ஹம் ஆத்மா சோ பரமாத்மா. முன்னாடி என்ன சொன்னாங்க, ஆத்மாவே பரமாத்மா, ஒரு பரமாத்மாவே ஆத்மா வருது அப்படின்லாம் சொன்னாங்க. பாபா அதனோட அர்த்தம் புரிய வைக்கிறார். நாம் பிராமணிலேருந்து தேவதை ஆகிடுறோம் புது உலகத்தில். அப்புறம் தேவதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி மறுபடியும் மனுஷன் ஆகிடுறாங்க. இப்போ நம்ம புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கிறோம். புருஷோத்தமன் ஆகுவதற்கான யுகம் சங்கமயுகன்றது, புருஷோத்தமன் ஆர்த்தயுகம். இதெல்லாம் நீங்கள் தான் புரிய வைக்க முடியும். பாபா சொல்கிறாங்க படைப்பாளர் படைப்பனுடைய அர்த்தம் ஹம்சோ, அது நானே, அதுவே நான் என்றதோட அர்த்தம். ஓம் சாந்தியினுடைய அர்த்தத்தை கூட பாபா புரிய வைக்க. ஓம்னு அர்த்தம் என்ன, நான் ஒளி நிறைந்த சக்தி. ஓம் என்றாலே நான் ஒளிமயமான ஒரு சக்தி. சாந்தி என்னுடைய சுய தர்மம் இல்லையா. தோ ஓம் அர்த்தா தயமே ஆத்மா. ஓம்னாலே என்ன அர்த்தம், நான் ஆத்மா ஃபஸ்ட், பிறகு இது என்னோட சரீரம். அதனால முன்னாடி பாபா என்ன பண்ணாங்க, இங்கே தன்னோட ஆரம்பத்தில் எல்லாருக்குமே இந்த ஓம் பேர், ஓம் பிரகாஷ் பாய், இந்த ஓம் ராதே இல்லையா, அந்த மாதிரி எல்லா தாதிகளுக்கு முன்னாடி ஓம்னா ஆத்மா. அந்த ஆத்மா உணர்வை அவங்க ஏற்படுத்தணும். இவங்க ஆத்மா, இந்த ஆத்மான்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பேரை சொல்லி அவங்க முன்னாடி ஓம் சொல்லிவிட்டு அப்புறம் பேர். அப்போது இவங்க இந்த பேர் கொண்டவங்க ஆத்மா பேர் அப்படியே சொல்லி அழைக்கிறது. ஏன்னா பாபா அந்த ஓம்ன்றதை சொல்லி ஆத்ம நினைவை ஏற்படுத்தினார் எல்லாருக்கும். ஆத்ம உணர்வை பாபா கொண்டு வந்தாங்க எல்லாருக்கும். யஜ்யத்தோட ஆரம்பத்தில் இந்த ஓம் சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு. அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஆத்மா, பிறகு இது என்னோட சரீரம். ஆத்மா அழிவில்லாது, சரீரம் அழியக்கூடியது. நாம் இந்த சரீரத்தை தாரணை செஞ்சு பாட்டு நடிச்சிட்ருக்குறோம். இதுதான் என்ன சொல்கிறோம், நம்முடைய பாகத்தை நான் நடிக்கிறேன்ற அந்த உணர்வில் இருக்கிறது. நான் என்னுடைய பாகம், இதுக்கு பேர் தான் ஆத்மா அபிமானி நிலை. நான் இந்த தேகத்திலேருந்து என்னுடைய பாகத்தை அடை. இது ஒண்டர்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். இந்த ஞானம் பாபாட்ட மட்டும்தான் இருக்குது. இந்த ஞானம் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது யாருமே கிடையாது. பாபாவை தான் நம்ம இந்த விஷயத்தில் பாபா நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு போதும். இஸ்லி பாப்கோயும் அதனால தான் நம்ம பாபாவை அழைக்கிறோம். பாபா வாங்க,
இந்த தேகம், சம்பந்தம், பதார்த்தம் இல்லைன்னா விடுபடுவீங்கன்னா பாபாவால் தான் பண்ண முடியும். பாபா ஞானக்கடல். உன்கி பேட் மீ ஃபிர் ஹே அக்ஞான் கே சாகர். பாபாவோட ஒப்பிடும்போது இன்னைக்கு உலகத்தில் அஞ்ஞான கடல் தான் இருக்குங்க. அரைக்கல்பம் ஞானம், அரைக்கல்பம் அஞ்ஞானம். ஞானத்தை பற்றி யாருக்குமே தெரியல. ஞானம்னா எதை சொல்கிறோம்? படைப்பாளர் பாபா மூலமாக யார் படைத்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த படைப்பினோட ரகசியம் தெரியும் இல்லையா? तो जरूर रचता में ही ज्ञान है ना, इसलिए उनको क्रिएटर कहा जाता। मनुष्य समझते हैं क्रिएटर ने ये रचना रची, तो बाप समझाते ये तो अनादि बना बनाया खेल. பாபா புரிய வைக்கிறாங்க. மனுஷங்க என்ன நினைக்கிறாங்களாம்? கிரியேட்டர் அவரோட படைப்பு இது, அவர் தான் இதை படைக்கிறார் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிரியேட்டர் யார் தெரில, படைப்பவர் யார் தெரில. பாபா சொல்கிறாங்க இது அனாதி ட்ராமா, ஆரம்பம் முடிவில்லாத ஒரு விளையாட்டு. பதைத்த பாருணி வாங்க தோ ரச்சிதா கேசே கஹேங்க. அப்புறம் சொல்கிறோம் பதைத்த பாருணி வாங்கன்னா அப்போ படைப்பவர் யார்? பாபா படைப்பை தூய்மையாக்கிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் அவர் என்ன சொல்லிடுறோம்? புதுப்பிக்கிறதுனால பாபா படைப்பாளர் சொல்கிறோம். ட்ராமான்றது ஆல்ரெடி இருக்குது. படைப்பாளர் என்று சொல்கிறோனாலே அர்த்தம் என்ன? கம்ப்ளீட்டாக எல்லாம் அழிஞ்சு புதுசாக படைக்கிறது அப்படி இல்லை. பாபா புதுப்பிக்கிறாங்க, பதைத்தை தான் பாவனமாக்குறாங்க. ரச்சிதா தப்கா ஹே ஜப் பிரளய ஹோ ஃபிர் ரச்சே. படைப்பாளர்னு ஒன்று எப்போ சொல்ல முடியும் அப்படின்னா முழுவதும் பிரளயமாய் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? புதுசாகவே செய்யணும், புதுசாகவே தயார் பண்ணணும். அப்படின்னு தான் அவங்கள படைப்பாளர் சொல்ல முடியும். பாபா பதைத்த பாவனன், பதைத்த உலகத்தை தூய்மையாக்குறார். तो ये सारे विश्व का जो जाड़ है उनके आदिमती अंत को तो मिट्टी मिट्टी बच्चे ही जानते. இந்த முழு விஷயத்தினோட மரம், இதோட ஆதிமத்தி அந்திமத்தை குழந்தைகள், இனிமேலும் இனிமையான குழந்தைகள் நீ தெரிஞ்சுக்கிறீங்க. जैसे माली हर एक चीज़ को जाड़ को जानते हैं ना, बीज को जाड़ को, तो बीज को देखने से सारा जाड़ बुद्धि में आ जाता. பாருங்க, அப்படி தோட்டக்காரர் இருக்கார், அவருக்கு இந்த விதை மரம் இதை பற்றி அவர் தெரிஞ்சிருப்பார். விதையை பார்க்கும்போதே அவருக்கு அந்த மரம் ஞாபகம் இந்த மரத்தோட விதை. அது மாதிரி இது ஹியூமன் ட்ரீன்றார் பாபா. மனித சிருஷ்டியினுடைய விதையா பாபா இருக்கார். அவருக்கு தெரியும் இந்த மனித சிருஷ்டி எப்படி இருக்கும். ஆனால் பாபா பற்றி யாரும் தெரிஞ்சில்லை. பாட்டு பாடுறாங்க, பரம்பிதா பரமாத்மா சிருஷ்டியினுடைய விதை ரூபமாக இருக்கார். சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஆனந்த ஸ்வரூபமானவர், சுகம், சாந்தி, பவித்திரதாவினுடைய கடல் பாபா. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. இந்த முழு ஞானமும் பரம்பிதா பரமாத்மா இந்த சரீரம் மூலமாக கொடுத்துட்ருக்கிறாரு. தோ ஜொரு ஏஹா ஆயங்கேன்னா பாவசி இங்கே வரணும் இல்லையா? பதித்த ஆத்மாக்களை பாபா தூய்மையாக்குறாங்க. எப்படி தூய்மையாக்குறாங்க? பாபா இங்கே எல்லோரையும் தூய்மையாக்கி அழைத்து செல்கின்றார். பாபா தான் உங்களுக்கு இந்த பாடத்தை படிப்பிக்கிறார். இது புருஷோத்தம சங்கமேகம். இஸ்பர்த்தம் பாஷன் கர் சக்தேவ். நீங்கள் இதை வச்சு என்ன பண்ணலாம்? நல்ல சொற்பொழி பண்ணலான்றார் பாபா. எப்படி புருஷோத்தம நிலை அடைவது? தமோ பிரதானத்திலேருந்து சதோ பிரதானம் ஆகுது. உங்களுடைய இந்த டாப்பிக்கை பாபா நல்லா சொல்லுங்கிறார். உங்கள்கிட்ட இந்த டாபிக் நிறைய இருக்குது, இதை பற்றி சிந்தனை பண்ணுங்கள். பதித்த இந்த தமோ பிரதான உலகம் சதோ பிரதானமாக எப்படி ஆகுது? இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆகே செல்கர் துமாரா கியான் சொன்னீங்க. நாட்களாக இந்த ஞானத்தெல்லாம் கேட்பாங்க எல்லாம். பல் சோடுமே தேங்கே ஃபிர் ஆயங்க. அவங்க விட்டாலும் சரி மறுபடியும் வருவாங்கன்னு சொல்கிறார் பாபா. இடையில ஞானம் கேட்காம கூட போயிடுவாங்க, ஆனால் மறுபடியும் வருவாங்க. கதி சத்கதி காண ஒரு வழி, சிறந்த வழின்னா இது ஒன்று தான். தும் கா சக்தி ஹுக்கும் சர்வகா சத்கதி தாத்தா. எல்லாருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வல்லல் யார்? ஒரே ஒரு அப்பா மட்டும்தான். அதனால தான் பாபாவை ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்கிறோம். சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர் என்று சொல்கிறோம். சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர் பரம்பிதா பரமாத்மா. அவர் தானே என்ன பண்ணுறார்? நம்மளை சிரேஷ்டமாக்குறார். சிரேஷ்ட சத்தியுகம், சிரேஷ்டமானது சத்தியுகம், பிரஷ்டமானது கலியுகம், பிரஷ்டாச்சாரி உலகம்னு சொல்கிறோம். அப்போது மனிதர்கள் தன்னை புரிஞ்சிக்கிறதில்ல. கீழான உலகத்தில் இருக்கிறோம், இது பதீத்தமாக இருக்குது, ஒருத்தர் கூட இங்கே சிரேஷ்டமானவங்க இல்லை அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க, புரிஞ்சிக்கிறதும் இல்லை. சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர் எப்போ வராரோ அப்போ தான் எல்லோரையும் சிரேஷ்டமானவங்களா.
ஸ்ரீன்ற அந்த டைட்டில் சிரேஷ்ட நிலையுடையவங்களை தான் சொல்ல முடியும். சத்தியுகத்தில் தான் தெய்வ ஆத்மாக்களுக்கு தான் அந்த ஸ்ரீ டைட்டில் கொடுக்க முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. இங்கே எல்லாருமே ஸ்ரீ ஸ்ரீ சொல்லிக்கிறாங்க. வாஸ்தவத்தில் ஸ்ரீ என்ற வார்த்தை பவித்திரமானவர்களுக்கு மட்டும்தான் சொல்ல முடியும். மற்ற தர்மத்தை சேர்ந்தவங்க கூட தன்னை ஸ்ரீ சொல்லிக்கிறது இல்லை. ஸ்ரீ போப் சொல்ல மாட்டாங்க. பாபா சொல்கிறாங்க இங்கே எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. பாரதத்தில் பாருங்கள், நிறைய சன்னியாசிகள் மனுஷங்களுக்கே பேர் வைப்பாங்க. ஸ்ரீ நிவாசன், ஸ்ரீ நாராயண் அப்படியே பேர் வைப்பாங்க. அந்த ஸ்ரீ சேர்த்துக்குவாங்க. यहाँ तो सबको कहते रहते, कहाँ से हंस मोती जुगने वाले, कहाँ बगुले गंध खाने वाले, ஃபரக் तो है ना. பாபா சொல்கிறேன் எங்கே தூய்மையான அன்னமாக இருந்து முத்துக்களை எடுக்கக்கூடியவங்க இருக்காங்க, எங்கே கொக்கு மாதிரி இந்த அழுக்கானது மீன் இது எல்லாத்தையும் சாப்பிட்றது, அது எங்கே இருக்குது, அன்னம் எங்கே இருக்குது, கொக்கு எங்கே இருக்குது, அந்த மாதிரி அசுத்தத்தையே உண்டு வாழக்கூடியவங்க, தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய. ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம். தேவதைகள் மலர் போன்றிருக்கிறாங்க. பாபா கார்டன் ஆஃப் அல்லான்னு சொல்கிற, அல்லாஹ் என்னுடைய பூந்தோட்டம். பாபா தும்கோ ஃபூல் பனாரே, பாபா உங்களை மலராக ஆக்கிட்டுருக்கிறார். பாக்கி மற்றபடி மலர்கள் வெரைட்டி இருக்குது. எல்லாவற்றையும் விட நல்ல மலர் சொல்லுங்கள், என்ன மலர்? கிங் ஃப்ளவர்னு சொல்கிறோம். इन लक्ष्मी नारायण को नई दुनिया का किंग फ्लावर இல்லை, அதுதான் பாபா ரோஜானா ராஜான்னு சொல்லுவார். ரோஜா மலர் போன்று இருக்கணும். அது வாசனையும் இருக்கும். எல்லாரும் அதை விரும்புவாங்க, உபயோகிப்பாங்க, ஒருத்தர் மத்தம் கொடுப்பாங்க, மாலையில் கட்டுவாங்க, எல்லாமே செய்வாங்க, சாமிக்கு பயன்படுத்துவாங்க இல்லையா, தலையில் வச்சுக்குவாங்க, எல்லாத்துக்குமே செய்வாங்க. சில மலர்கள் சாமிக்கு மட்டும்தான் வைக்க முடியும், சில மலர்கள் தலை வைக்க மாட்டாங்க இல்லையா. ஆனால் அப்படி ரோஜா அப்படி கிடையாதுல்ல, எல்லாருமே வச்சுக்கிறாங்கள. அதனால் அதை கிங் ஃப்ளவர்னு சொல்லப்படுது. மலர்களின் ராஜா ரோஜா. இந்த லக்ஷ்மி நாராயண கூட இந்த மலர் எதுக்காக பாபா இதை சொல்கிறாரு? லக்ஷ்மி நாராயண் இந்த மலர்கள்லேயே ராஜா மலர். எல்லா ஆத்மாக்களும் தெய்வாத்மாக்கள் ஆயிடும். தெய்வாத்மாக்கள் மட்டும் எல்லாருமே மலர்கள் ஆயிடும். இந்த மலர்கள்லேயே ராஜா யார்? ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண், புது உலகத்தினுடைய கிங் அண்ட் குவீன். குவீன் ஃப்ளவர் அவங்க. அரசன் அரசியாக இருக்கிறாங்க. அரசன் அரசியாக இருக்கக்கூடிய மலர். तुम बच्चों को आंतरिक खुशी होनी चाहिए. அப்போ உங்களுக்கு எவ்வளோ உள்ளார்ந்த குஷி வேணும். इसमें बाहर का कुछ करना, இது வெளியில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, செய்யணும்னு இல்லை. இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதோட அர்த்தம் என்ன? சிவ ஜெயந்தியில் பாருங்கள், சிவ ஜெயந்தியில் லைட்ஸ் போடுறோமா இல்லை தீபாவளியா? தீபாவளியில் என்ன செய்கிறாங்க? லக்ஷ்மி ஆவாகனம் செய்கிறாங்க. லக்ஷ்மியை அலங்காரம் பண்ணி இல்லையா, பூஜை பண்ணி அவங்கள்ட்ட என்ன பண்ணுறாங்க? பைசா கேட்குறாங்க. என்னுடைய பண்டாராவை நேர அப்படின்னு கேட்குறாங்க. சிவன் போலா பண்டாரி. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, சிவபாபா மூலமாக நமக்கு அளவற்ற கஜானா கிடைக்கும். பாபாவுக்கு கள்ளம் கபடம்னா என்னன்னே தெரியாது. ஞான ரத்தனங்களுடைய செல்வம், ஸ்தூல செல்வங்களையும் பாபா நிறைக்கிறார். மகாபி துமாரி சாத்தாக தனராத்தாய். அங்கே அவ்வளோ செல்வங்கள் இருக்கும், அளவிட முடியாத அளவுக்கு செல்வங்கள் இருக்கும். புது உலகத்தில் நீங்கள் மாலாமால் அப்படி செல்வந்தர்களாக இருப்பீங்க. சத்தியுகத்தில் கோடிக்கணக்கான அளவு கிடையாது. இங்கே அளவு சொல்கிறோம்ல, இது 1000, இது 2000 லட்சம், அந்த மாதிரி அளவே இருக்காது, அளக்க தேவையில்லை. அதனால் பாபா வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட மாளிகையில் இருப்பீங்க சொல்கிறார். ஃபிர் வஹி ஹோங்கி, அதே மறுபடியும் நடக்கும். மனிதர்கள் இதெல்லாம் கேட்டால் என்ன ஆகுதான்? உலக மனுஷங்களுக்கு இது புரியல, குழப்பமாயிடுறாங்க. இதெல்லாம் அழிய போகிறது. பிறகு எங்கிருந்து வரும்? எப்படி மலையில் தோண்டி இப்போது கிரானைட்ஸ்லாம் அப்படியே எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி தான் பாபா என்ன சொல்கிறாங்க? தங்க மலை, தங்க சுரங்கம் இருக்கும். कहानियाँ खुद गई, पहाड़ियाँ टूट गई, फिर कैसे होंगी? बोलो, हिस्ट्री रिपीट होती है ना. விநாசம் வரும்போது எல்லாமே மாறிடும். இந்த மலைகள்லாம் போய் அது வந்துடும்.
சுரங்கங்கள், வயல் எல்லாமே இப்படி பூகம்பத்தில் என்ன ஆகிடும்? இப்போ இந்த மேலே இருக்க மண், கல் எல்லாம் உள்ளே போய் கீழே இருக்கிறதெல்லாம் மேலே வந்துடும். எல்லாம் பிறகு எப்படி வரும்? ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும், அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டார். கீழே இருக்கிறது மேலே ஒரு மேலே இருக்கு. எப்படி நம்ம ஏனிப்படி படத்தில் என்ன செய்கிறோம்? இப்போ கீழே இருக்க நம்ம மேலே போய்டுவோம், ஆத்மா மேலே போய்டு சத்தியுகத்துக்கு, கீழான நிலையிலேருந்து உயர்வான நிலைக்கு போயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் பூமியோட நிலை மாறும். இப்போ கீழான நிலை அது அடியில் போய் சத்தியுகத்தினோடது மேலே வந்துடும். சொர்க்கத்தினுடைய ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி ரிப்பீட் ஆகுது. அப்படி சாரி சிருஷ்டி, சாரா சமுத்திர, சாரி பிருத்வி. நாம் இந்த முழு சிருஷ்டி, முழு சமுத்திரம், ஆகாயம், பூமி, பிருத்வி, கடல், சமுத்திரம் ஹம்கோ தேதி எல்லாமே நம்முடையதாயிடும். பாட்டு பாடுறாங்கல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே எங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எல்லாமே நம்மளுடையதாக இருக்கும். ஜோ கொய் ஹம்சே சீனை யாருமே நம்மக்கிட்டேருந்து இதை பறிச்சிட முடியாது. उसकी बेंट में अब क्या आधा ஒப்பிடும்போது இன்றைக்கி இருக்கிறது என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே. ஜமீன் கிளி, பானி கிளி, பாஷா கிளி, இடத்துக்காக சண்டை, தண்ணிக்காக பாஷை, எல்லாத்துலேயும் சண்டை போடுறாங்களே. அடுத்தே சொர்க்கத்தோட படைப்பாளர் பாபா, பாபாவுடைய ஜென்ம தினம் கொண்டாடணும். ஜரூர் உஸ்னே ஸ்வர்கி பாத்ஷாஹி தி ஹோகி. இப்போ பாபா அவசியம் சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுத்துருக்கனால தான் பாபா நம்ம அவ்வளோ விசேஷமாக ஏன் கொண்டாடுறோம்? பாபா கோயில் கட்டுறோம், சிவனோட கோயில், சிவ ஜெயந்தி கொண்டாடுறோம். பாபாவை நமக்கு படிப்பிக்கிறார். நீங்கள் இந்த சரீரத்தினுடைய பேர் ரூபத்திலிருந்து விடுபட்டவராகுங்க. தன் ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. பவித்திரமாக வேண்டும். யோக பலத்தின் மூலமாக 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று யோக பலம், என்ன தண்டனை அனுபவிக்கணும். யோக பலம் பெஸ்ட் இல்லையா? தண்டனை அனுபவிச்சா என்ன ஆகும்? பதவியும் குறைஞ்சி போயிடும். ஸ்டூடெண்ட் की बुद्धि में रहता है ना, हम इतना मर्तबा पाते हैं. ஸ்டூடெண்டோட புத்தியில் இருக்கு நம்ம எவ்வளோ பதவி அடைகிறோம். டீச்சர் तो इतना पढ़ाया, फिर टीचर को भी सौगात देते. டீச்சர் நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னா அந்த டீச்சருக்கே நல்ல ஆசிரியர் விருது கொடுக்குறோம்ல. நல்ல ஆசிரியர் அந்த ஸ்கூல்லேயும் பாருங்கள், நல்லா எல்லாரையும் கவனிச்சுக்குவாங்க, நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, நல்லா உழைப்பாங்க. அவங்களோட சப்ஜெக்டில் எல்லா குழந்தைங்களுக்கும் நல்ல டைம் கொடுத்து அவங்க சொல்லி கொடுத்து படிக்க வைப்பாங்க. அப்புறம் ஸ்கூலோட தலைமை டீச்சர் என்ன பண்ணுவாங்க? ஹெட் மாஸ்டரை பார்ப்பாங்க. அப்போது அவங்களுக்கு விருது வழங்குவாங்க, நல்ல ஆசிரியர். கவர்மெண்ட்டே என்ன பண்ணுது? கிஃப்ட் கொடுக்குது. फिर टीचर को भी सौगात देती है. तो बाप तुमको विश्व का मालिक बनाते. இங்கே பாபா படிக்க வச்சு நம்ம என்ன செய்கிறார்? विश्व मालिक ஆகிறார். तुम फिर பக்தி மார்க்கமே உनको याद करते. பிறகு நம்ம என்ன செய்கிறோம்? அந்த டீச்சரை தான் பக்தி மார்க்கத்தில் நினைக்கிறோம். மற்றபடி இங்கே பாபாவுக்கு அந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்குறாங்களா? சொல்லுங்கள். அந்த டீச்சர் படிக்க வச்சு அவங்க கிஃப்ட் வாங்கிடுறாங்க. இங்கே பாபாவுக்கு நீங்கள் என்ன கிஃப்ட் கொடுக்குறீங்க? பாபா உங்களை படிக்க வைக்கிறாரு, विश्व मालिक ஆகிறார். बाकी बाप को आप सौगात क्या देंगे? என்ன பரிசு கொடுப்பீங்க? यहाँ तो जो कुछ देखते हो ये तो रहना नहीं. இங்கே நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ இது எல்லாமே இருக்காது. எல்லாம் பழைய சீச்சி உலகம். அதனால தான் நீங்கள் என்ன அழைக்கிறீங்க? பாபா உங்களை பதித்தத்திலேருந்து பாவனமாக்குறார். அதனால் இந்த விளையாட்டை நினைவு செய்யுங்க. मेरे में रचना की आदिमत्य अंत की नॉलेज जो तुमको सुना था. எனக்குள்ள ஆதிமத்திய அந்திமத்தினுடைய ஞானம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை கேட்குறீங்க, பிறகு மறந்து போய்டுறீங்க. 5000 வருஷத்துக்கு பிறகு சக்கரம் முடிஞ்சிடும் இல்லையா? இப்போ உங்களுடைய பார்ட் ரிப்பீட் ஆகும். ஓ, இதை நான் ஸ்மிருதி நினைவு படுத்துகிறேங்கிறார். உங்களுக்கு நினைவு கொண்டு வரேன். துமாரா பாட் கித்தனா லவ்லி ஹே. உங்களுடைய பாட்டு பாருங்கள் எவ்வளோ நல்ல பாட்டுங்கிறார் பாபா. நீங்கள் சதோ பிரதானமாக அன்பான குழந்தைகள் ஆகிடுறீங்க. திரு தமோ பிரதானம் ஆகிறீங்க. 2மே நீங்கள் தான் ஆகிறீங்க பாபா. தமோ பிரதானம் ஆனோன்னே நீங்கள் என்ன அழைக்கிறீங்க? பாபா வாங்க, நான் வந்து விட்டேன் பாபா சொல்கிறார். நிச்சயம் இருக்குதென்றால் ஸ்ரீமத் படி நடக்கும். பாபா வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சுட்டு ஸ்ரீமத் படி நடங்க. இதில் எந்த கவனக்குறையும் இருக்கக்கூடாது. நிறைய குழந்தைகள் கருத்து வேறுபாட்டில் படிப்பை விட்டுறாங்க. ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா பிறகு என்ன செய்ய?
படிக்கிறதும் இல்லை, தேர்ச்சியும் அடையிறதில்ல. பாபா சொல்கிறாங்க, தன் மேல் இரக்கம் காட்டுங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணணும்? படித்து தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுத்துக்கோங்கன்ற. பாபாவுடைய வேலை என்ன? படிப்பு கற்றுக் கொடுக்கு. இதில் ஆசீர்வாதத்துக்கான விஷயம்லாம் எதுவுமே இல்லைன்றார் பாபா. ஆசீர்வாதம் கொடுத்ததுனால தான் நம்ம படிக்கவே வந்திருக்கோம். இதில் கருணை காட்டுங்க பாபா, பக்தி மாதிரி கருணை காட்டுங்க அப்படின்னு கேட்க வேண்டான்றார். அதுக்கான விஷயம் இங்கே இல்லை. நல்லா படிக்கணும். நம்மளே என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். நம்மளே படிக்கணும். நம்மளே யோக சக்தி அனுபவம் செய்யணும். நம்மளே சேவா பண்ணணும். நம்மளே முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணணும். பாபா படிப்பு சொல்லி கொடுத்துட்டாங்களே, போதும்ல. அதுவே பெரிய கருணை இல்லையா? अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों के रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. बाबा धारणेश्वरा. இல்லறத்தில் இருந்து प्रवृत्ति में रहते आपस में रेस करने. இல்லறத்தில் இருந்து கொண்டே தங்களுக்குள் போட்டியிட வேண்டும். அப்படின்னா இருவர் ஞானத்தில் இருக்காங்களே, 2 பேர் 3 பேர் வீட்டில், அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாம் ஞானத்தில் இருக்காங்க. தங்களுக்குள்ளே போட்டி வேணும். அப்படின்னா யார் நல்லா தாரணை பண்ணும், யார் நல்லா யோகா பண்ணும், யார் நல்லா சேவா பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணணும்? நம்ம அதிகமாக சேவா பண்ணணும். நம்ம அதிகமாக ஞானத்தை நல்லா கேட்கணும், கிரகிக்கணும். அந்த மாதிரி தங்களுக்குள்ள போட்டி வேணும். परंतु अगर किसी कारण के एक पहिया ढीला पड़ जाता तो उसके पीछे टहरने. ஆனால் ஒருவேளை 2 பேரும் ஞானத்தில் இருக்காங்க, ஒருவேளை யாராவது ஒருவர் கொஞ்சம் டல்லாக இருக்காங்க, குறைவாக இருக்காங்கன்னா அதை பார்த்து இன்னொருவர் நின்று விடக்கூடாது. இன்னொருத்தவங்க என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணிட்டே இருக்கணும், முன்னேறி போகணும். தனக்குத்தானே ராஜ்ய திலகம் கொடுப்பதற்கு தகுதியானவர்களாக தன்னை ஆக்கிக்கணும். நமக்கு நாமளே என்ன பண்ணணும்? ராஜ்ய திலகம் நான் வைத்து கொள்ள வேண்டும். வெற்றி திலகம் வச்சு அந்த ஸ்மிருதியில் ஆத்மாவை கொண்டு வந்து நிறுத்தணும். நான் ஆத்மா, ராஜ்ய அதிகாரி ஆத்மா, ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மா. அந்த ராஜ்ய திலகம் பாபா எனக்கு வைக்கிறார். தினந்தோறும் என்ன பண்ணணும்? பாபாட்ட வெற்றி திலகம் வச்சுக்கணும். தனக்கு தான் ராஜ்ய திலகம் கொடுப்பதற்கு தன்னை தகுதியானவங்களாக்கிக்கணும். 2வது, சிவ ஜெயந்தி, சிவனுடைய பிறந்த நாளை ரொம்ப தூம்தாமாக சிறப்பாக கொண்டாடணுங்கிற. ஏன்னா சிவபாபா ஞான ரத்தினங்கள் கொடுக்குறார். அது மூலமாக நீங்கள் புது உலகத்தில் செல்வந்தனாக ஆகுறீங்க. உங்களிடம் அனைத்து பண்டாராவும் நிறைஞ்சு இருக்குங்கிறார் பாபா. துமாரி சப் பண்டாரி பர்பரோஜ், உங்களோட எல்லா பண்டாரா எல்லாமே என்ன ஆகிடும்? நிறைஞ்சிரும். ஆனால் மால் ஆகிடுவீங்கன்ற பாபா. நீங்கள் ஞான ரத்தினங்களை கொடுத்து 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 என்ன ஆகிடும்? நமக்குள்ளே நிறைய நிறைஞ்சிரும். வரதானம் बाप से शक्ति लेकर हर परिस्थिति को हल करने वाले साक्षी दृष्टा भव. பாபாவிடமிருந்து சக்தியை அடைந்து ஒவ்வொரு பிரச்சனையையும் லேசானதாக ஆக்கக்கூடிய சாட்சி பார்வையாளர் ஆகுக. நீங்கள் குழந்தைங்க தெரிஞ்சிருக்கீங்க கி அதிகே பாதிய அந்த ஹோனா. எது ஒன்றுமே அதிக நிலை முற்றி போன பிறகு என்ன ஆகிடும்? அதோட அந்திமம் முடிஞ்சிருங்கிறார் பாபா. இன்னைக்கு உலக சூழ்நிலை அப்படி தானே இருக்குது. மனுஷங்களுக்கு மனநிலை ரொம்ப கீழே போயிடுச்சு, கேரக்டர் கீழே போயிட்டு, நோய் அதிகரிச்சுட்டு இல்லையா? எல்லாமே அதோட இதுக்கு போயிட்டு முற்றிய நிலைக்கு போய் அந்திமம் வந்துடும். तो हर प्रकार की हलचल अति में हो गया. அப்போ ஒவ்வொரு விதமான குழப்பங்களும் என்னாகும்? ரொம்ப அதிகமாகி பரிவாரத்தில் சண்டை ஏற்படும், மனதில் அநேக விதமான உளைச்சல்கள் வரும், செல்வத்தில் ஏற்ற இறக்கம் வரும், இப்படிலாம் வரும். ஆனால் யார் பாபாவை துணையாக வச்சிருக்கிறாங்களோ அந்த குழந்தைகள், சத்தியமான குழந்தைகளுக்கு பாபா பொறுப்பெடுத்துருவார். இந்த மாதிரிலாம் இருக்கும், எல்லார் ஃபேமிலியிலே இருக்கும். சண்டை சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும், வியாதி வரும். ஏன்னா எல்லாமே அதனுடைய அந்திம நிலைக்கு வருது. அப்போ அதிகமாகி தான் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும், கம்ப்ளீட்டாக எல்லாம் சரியாயிடும், நல்லாயிடும்.
அப்போ பாபாவை துணையாக கொண்டவர்கள், பாபா எனக்கு சாத்தி சத்தியமானவர்களாக இருக்காங்க, பாபாவை துணையாக வச்சுருக்காங்க, அவங்களுக்கு பொறுப்பு பாபா, நான் பார்த்துக்கிறேன்ட்டார் பாபா. அப்படிப்பட்ட சமயத்தில் மனது பாபா பக்கம் போகணும். நிர்ணய சக்தியை நம்ம அடைய முடியப்போ பாபா என்ன பண்ணுவோம், இதை செய், இது வேணாம். அந்த சக்தி மூலமாக நம்ம எல்லாத்தையும் கடந்துருவோம். சாட்சி பார்வையுடையவங்களாக ஆயிடுங்க. அப்பொழுது பாபாவிடமிருந்து சக்தி அடைந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் என்ன பண்ணலாம், சகஜமாக அதுக்கு முடிவு காண முடியும். அதை லேசாக்கிடலாம். ஸ்லோகன் அப் சப் கினாரே சோடு கர் சல்னைக்கு தயாரி கரும். இப்போது அனைத்து விதமான அந்த பிடிப்புகள், கரை அங்கே இங்கே கரையை பிடிச்சிட்டு நிற்கிறது, ஒதுங்கி நிற்பது, அதை விட்டு விடுங்கள். வீடு செல்வதற்கு தயாராகுங்க. வீட்டுக்கு கிளம்பலான்ட்டார் பாபா, பரந்தாம வீட்டுக்கு. இந்த உலகத்தில் அங்கே இங்கே என்னெல்லாம் பிடிப்பு இருக்குது, மனுஷன், பொருள், வஸ்து, பதார்த்தங்கள், இந்த பிடிப்புகள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். அனைத்தையும் விட்டு வீடு செல்வதற்கு தயாராகுங்கள். வீடு செல்வதற்கு தயாராகுங்கள். அச்சா, இன்னைக்கு பாபா अव्यक्त समिगे கொடுக்குறாங்க. रोज चेक करो कि आज मनसा या वाचा में श्रेष्ठता की नवीनता कितनी लाई. தினந்தோறும் சோதனை செய்யுங்கள். இன்று மனதிலையும் வார்த்தையிலும் எவ்வளவு சிரேஷ்ட தன்மையினுடைய நவீனதா, புதுமை தன்மையை எவ்வளவு நான் கொண்டு வந்திருக்கிறேன். சிரேஷ்டதாவினுடைய புதுமைத்தன்மை. மன்சாமி ஹர் ஆத்மாக்கி பிரதி சுபாவனா, மனதில் ஒவ்வொரு ஆத்மாக்காவும் சுப எண்ணங்கள், சுப விருப்பங்கள், வார்த்தைகளில் இனிமை, திருப்தி, சரளதாவினுடைய நவீனத்தன்மை இருக்கின்றது. அதை என்ன பண்ணணும், பார்க்கணும். மனதில் நம்ம ஒவ்வொரு ஆத்மா மேலே என்ன இருக்கணும், சுப எண்ணங்கள் வைக்கணும், வார்த்தைகளில் இனிமை வேணும், திருப்தி வேணும், சரளதாவினுடைய நவீனத்தன்மை இருக்கும். பிராமண ஆத்மாவுக்கு போல் சாதாரண போல் நை ஹோ சக்தி. பிராமண ஆத்மாக்களுடைய வார்த்தைன்றது சாதாரண வார்த்தைகளாக இருக்கவே முடியாதுன்ற. பிராமணன் சொல்கிறாருன்னா நடந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு ஆத்மா பற்றி நம்ம பேசும்போதோ சொல்லும்போதோ அவங்க இந்த மாதிரி சேவைகள் செய்கிறாங்க. அது லௌகீகமோ அலௌகீகம் இல்லையா, அவங்க சகயோகி ஆத்மா, மகான் ஆத்மா, நல்ல ஆத்மா, சிரேஷ்ட ஆத்மா, புண்ணிய ஆத்மா. ராமன ஆத்மாவுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தை வரணும், சாதாரண வார்த்தை வரக்கூடாதுன்னு. மதுபன் और मधुबन का बाबा सदा साथ रहे तो मधुरता का अनुभव होता रहे. மதுபன் மற்றும் மதுபனுடைய பாபா சதா கூட இருந்தால், நான் மதுபன் நிவாசி, மதுபன் பாபா கூட இருக்கார், கூட இருந்தால் மதுரத்தன்மை என்பது அனுபவம் ஆகிக்கொண்டே இருக்கும். அச்சா, ஓம் சாந்தி.
பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. தேடிய திருமுகம் கண்டதுமே மெய் மறந்து நின்றேனே. தேடிய திருமுகம் கண்டதுமே மெய் மறந்து நின்றேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. அழகிய பாபாவின் திருஷ்டியில் மூழ்கி திளைத்தேனே. நம்மளோட கவலைக்கெல்லாம் மற்றவங்களையோ சூழ்நிலையோ காரணமா சொல்றோம். ஆனா அமைதியையும் ஆனந்தத்தையும் நாமே உருவாக்க முடியும் என்பதை அறியணும். We point out others or situations for our sorrow, but we should know that peace and bliss can be created on our own.